வாரிசு ரிவ்யூவை பார்த்த எல்லாருக்கும் தெரியும். துணிவை எப்படா அவன் போடுவான்னு சொல்லிட்டு உங்கள நிறைய பேர் நூத்துக்கணக்கில் அந்த வீடியோல கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தீங்க. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா நோட்ஸ் எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும், பொதுவா நம்ம ஒரு படத்தை ரிவ்யூ பண்றதா இருந்தா அந்த படத்தோட பிளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டையுமே அடுத்து சொல்லுவோம். எது அதிகமா இருக்கோ, பாசிட்டிவ் அதிகமா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் அதிகமா இருந்தா படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் வித்தியாசம். அப்படி இந்த வகையில நான் துணிவு படத்தை பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, துணிவு படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொன்னா படத்தோட கதை, திரைக்கதை, ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே. அட 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 நாமள என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஒருவேளை மணி ஹீஸ்ட் படம் மாதிரியே இருக்குமோ, மணி ஹீஸ்ட் டிவி சீரிஸ் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகப்பட்டோம். அதே மாதிரி பீஸ்ட்ல இருக்கிற நிறைய காட்சிகளோட காட்சி வடிவமைப்போட துணிவு ஒத்து போகுது அப்படின்றதுனால மணி ஹீஸ்ட்ல கொஞ்சம், பீஸ்ட்ல கொஞ்சம் ஆட்டைய போட்டு துணிவை படத்தை எடுத்துட்டாங்கடோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புகழல. உடனே எல்லா பேரும் நீ தலையோட ஃபேனா அதனால அப்படி பேசுற வைக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். இந்த கதையில விஜய் நடிச்சிருந்தாலும் இதே மாதிரி தான் புகழ்ந்திருப்பேன். சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தா கூட இந்த படத்தையும் அதே மாதிரி தான் புகழ்ந்திருப்பேன். எனக்கு ஹீரோ முக்கியம் இல்ல, கதை திரைக்கதை தான் முக்கியம். அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி என்னப்பா பெரிய திரைக்கதையை கண்ட அப்படின்னு கேக்குறீங்களா? சின்னதா மேலோட்டமா மட்டும் ஒரு மேட்டர் சொல்றேன். பொதுவா ஒரு பேங்க்குள்ள போறாங்க, கொள்ளடிக்க போறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல படம் போற போக்குல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு 500 கோடி அடிக்க போறதுக்காங்க அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? ஒரு இன்ஜினியரிங் குரூப்பா ஒரு MBA குரூப்பா உள்ள போவோம் கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு 500 கோடி அடிக்க போறதா நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா பேங்க்ல இருக்கிற பணத்தை எண்ணி பார்க்கும்போது 1510 கோடி இருக்குன்னாங்க. சரி, 1510 கோடியை அடிக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு நம்ம அஜித் சொல்லுவாப்ல 5000 கோடி அடிக்க போறேன்னு. ஆஹோ, 5000 கோடி அடிக்க போறாங்களா? அப்ப மீதி பணம் எங்கடா அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 5000 கோடி இல்ல, டோட்டலா 25000 கோடி ரூபாய் அந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னு வாங்கி எல்லா பேருக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். 25000 கோடி ரூபாவா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 25000 கோடி ரூபாவோ பணமும் அங்க இருந்துச்சு, இப்ப இல்ல அப்படின்னு வந்து நிக்கும். அப்புறம் அந்த பணம் எங்கடா அப்படின்னு கேட்டு அந்த பக்கத்துல ஓடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு ட்விஸ்ட்! நான் சொன்ன இந்த பேசிக் இன்ட்ரோலயே எவ்வளவு கதையில வித்தியாசம், எவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னது ஒண்ணுமே இல்ல, வெறும் இன்ட்ரோலயே இவ்வளவு ட்விஸ்ட் இருக்குன்னா படம் முழுக்க எவ்வளவு இருக்கும், அவ்வளவு பிளஸ் இருக்குங்க. இப்போ நெகட்டிவ்க்கு வருவோம். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா ஏதோ வம்புக்குனே வேணுக்குனே சொல்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. இருந்தாலும் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஃபைட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். படம் முழுக்க ஃபைட் தான், துப்பாக்கி சண்டை தான், பாம்ஸ் தான் வீசுறானுங்க, அப்புறம் என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லாஜிக்கோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபைட் சீன்ஸ் இருந்திருக்கலாம். கையில AK-47 தான் இருக்குன்றதா கூட சும்மா அப்படியே நடுவுல ஹால்ல நின்னுக்கிட்டு அப்படியே டப 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 சுத்தி இருக்கிற 30 பேரையும் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? AK-47 கையில இருந்தாலும் நாமளும் மறைவான இடத்துல நிக்கணும், நம்ம மேல புல்லட் படாம சுடணும்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல. ஹீரோ விஷயத்துக்காக அதை அங்கங்க நம்ம கொஞ்சம் அந்த லாஜிக்கை மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஃபைட்ல துப்பாக்கி சண்டையை விடுங்க, நார்மலா அடிதடி சண்டை மாதிரி நடக்குது இல்லையா? அந்த சண்டையில கூட இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்திருக்கலாம், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் உங்கள எத்தனை பேரு இந்த பர்టిక్యులர் சீனை நீங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு ஃபைட் சீன் வரும், நம்ம அஜித் சாரை போட்டு அடிச்சு பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில முட்டுவாங்க, கண்ணாடி உடையும், கவுண்டர் கண்ணாடி உடையும். அதுக்கப்புறம் அப்படியே அஜித் சாரை பிடிச்ச இந்த பக்கத்துல அப்படி வீசி எறிவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 3 அடி 4 அடி உயரத்துல இருந்து அவரை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விடணும், பொத்துன்னு அந்த பக்கத்துல போய் விழுவார். இதுதான் வந்து சீன். ஆனா இந்த சீனுக்கு டூப்பு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் ஹாலிவுட்ல டாம் க்ரூஸ்னு ஒருத்தர் 60 வயசுக்கு மேல ஆகியும் 500 அடி 1000 அடி உயரத்துல இருந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம 3 அடி 4 அடி உயரத்துக்கு டூப்பு போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. வீட்லயா பாக்குறோம், அப்படியே ரீப்ளே பண்ணி பாக்குறதுக்கு. சோ படத்தை செகண்ட் டைம் பாக்குறவங்க யாராவது இருந்தா இந்த பர்టిక్యులர் சீனை பாருங்க. அது டூப்பா இல்ல ஒரிஜினலா நம்ம ஆள் தான் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. அதை கொஞ்சம் ஒரு பார்வை பாத்துக்கங்க. இதெல்லாம் வம்புக்குனே நெகட்டிவ்காக நான் சொல்ற வேண்டியதா இருக்கு. ஏன்னா படம் முழுக்க பிளஸ் அதிகம் இருந்தாலும் சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்ற மாதிரி இருக்கு. சரி, ரைட், விடுங்க. பிளஸ்க்கு வருவோம். படத்துல இருக்கிற வசனம், டயலாக்ஸ். வாரிசு படத்துல இருக்கிற மிகப்பெரிய மைனஸா படத்துல இருக்கிற டயலாக்ஸை நிறைய சொல்லியிருந்தேன், ஓட்டியிருப்பேன். இந்த படத்துல அது ஒரு மிகப்பெரிய வரமா அமைஞ்சிருக்கு. டயலாக யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல, டயலாக் ரைட்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பரா எழுதி கொடுத்திருக்காரு, யதார்த்தமா எழுதி கொடுத்திருக்காரு, ரசிக்கிற மாதிரி எழுதி கொடுத்திருக்காரு. அங்கங்க கெட்ட வார்த்தையை மீட் போட்டிருக்காங்க. பட் அது கூட அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க பேசக்கூடிய வார்த்தை தான் அப்படின்னு அதை நம்மளால எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த டயலாக்கோட சேர்ந்து லைட்டா ஒரு புன்னகையை பூக்குற மாதிரி ஒரு காமெடியும் அங்கங்க கோத்துட்டு வருவாங்க. கதைக்கான டயலாக்காவும் இருக்கும், அது காமெடிக்கான டயலாக்காவும் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ற மாதிரி இருந்தா, பெல் அமுக்கி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராம என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேப்பாப்ல. அதுக்கு மேனேஜர், சார் நான் அமுக்கவே இல்ல சார் அப்படின்னு போய் சொல்லுவாரு. அமுக்கலையா? அப்ப வாங்க சேர்ந்தே அமுக்குவோம் அப்படின்னு நம்ம அஜித் சொல்லுவாப்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு கொள்ளக்கார, டேய் லூசாடா நீ அப்படின்னு நம்ம தலையவே திட்டுவாப்ல. அதெல்லாம் யதார்த்தமா அப்படிதான் இருக்கும். அஜித்துக்காகன்னு லூசாடா நீக்கு பதிலா லூசாப்பா நீ அப்படி எல்லாம் போடல, டா போட்டு தான் அங்க எழுதிருக்காங்க. படத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க, கதாபாத்திரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டனியா ஆண்டோ ஆண்டோ நம்ம அஜித் கூப்பிடும் போது கூப்பிடுற எல்லா இடத்துலயுமே நக்கலும் நையாண்டியும் சேர்ந்து அழகா இருக்கும்.
அதுவும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் டயலாக்ல அல்டிமேட்டா பிச்சு பேசஞ்சர் எடுத்திருப்பாப்ல நம்ம பட்டிமன்றம் கல்யாண சுந்தரம் சார். ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரா வந்திருப்பார். வர்ற இடம் ஃபுல்லா பிரிச்சு மேஞ்சிட்டார். இப்ப வேற தமிழ் சினிமால காமெடி ஆக்டர்ஸ்களுக்கு பஞ்சமா இருக்கா? மேபி இந்த வயசுல கூட மனுஷன் உள்ள வந்தாருன்னா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எதிர்பார்க்கல. பட்டிமன்றத்துல அவர் பேசுற காமெடியை விட இந்த படத்துல அநியாயத்தை காமெடி பண்ணி வச்சிருக்காப்ல. அவரோட டயலாக் பாருங்க, ரொம்ப அருமையா ஒன்னு இருக்கும். ஜூனியர் ரிப்போர்ட்டர் ஒருத்தன் வருவான் பின்னாடியே. இவர் அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது, தம்பி ஒரு டம்ளர் இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்க போவார் தெரியுமா? உச்சா இருக்கிறதுக்கு பாத்ரூம் பக்கம் போவாப்ல. என் மூத்திரத்தை வாங்கி குடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றதுக்கு ரொம்ப அருமையான டயலாக அங்கங்க வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். காமெடி ஒரு மிகப்பெரிய பலம் தான். அப்புறம் அந்த பக்கம் நெகட்டிவ் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா ஃபைட் சீன் மாதிரியே டான்ஸும் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு ஸ்டெப்ஸ் போட்டுருக்கலாம். ஏன்னா அந்த பக்கத்துல விஜய வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லா பேரும் பேச புகழ ஆரம்பிச்சிட்டதா ஏதோ நியூஸ்ல சேரி வந்தது. அந்த பேருக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் துணிவும் சரி வாரிசும் சரி ஒரே நாள்ல ரிலீஸ் ஆறதா கேள்விப்பட்டேன். எல்லாம் அந்த யூடியூப்ல பேப்பர்ல வர்ற அரகுர காதுவலி செய்திகளை வச்சு சொல்றேன். வசூல் சக்கரவர்த்தியில போட்டி போடணும்னு நினைச்சவங்க டான்ஸ்லயும் போட்டி கொடுத்திருக்கலாம்ல, ஒரு டஃப் கொடுத்திருக்கலாம்ல. அப்படி டஃப் கொடுக்கிற ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கோரியோகிராஃப் பண்ணிருக்கலாம்ல. இதுவும் நல்லா தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் வாரிசு லெவலுக்கு இல்ல. வாரிசுல கதையும் திரைக்கதையும் பெரிய பிரச்சனையா இருந்தது. டான்ஸ் மிகப்பெரிய பலமா இருந்தது. இங்க பாட்டே 1-2 பாட்டு தான், அதனால இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. ஃப்ரீயா விடுங்க. அப்படி அந்த பக்கம் வருவோம், பிளஸ்க்கு வருவோம். படத்தோட கதை என்ன இல்ல திரைக்கதை என்னங்கறத ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா கோர்வையா சில வரிகள்ல அவ்வளவு ஈஸியா கதையை சொல்லிட முடியாது. ஏன்னா அவ்வளவு கதைக்குள்ள கதைங்கிற மாதிரி ட்விஸ்ட்னு வச்சிருக்காங்க. முழுக்க கதையை நம்பி தான் படத்தை எடுத்திருக்காங்க. இனிமே பிளஸ் தான். அங்க பாயிண்ட்ஸ் தேடாம பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் அங்கங்க சொல்லிட்டு கேரக்டர்ஸ் அங்கங்க பேசிட்டு போவோம். அஜித்தை பொறுத்தவரை அவரோட அந்த நெகட்டிவ் சாயல் இருக்குல்ல, ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு போற மாதிரி போய் ஒரு சாயலை காமிக்கிறாங்கல்ல, அந்த சாயல் அப்படியே அவருக்கு செட் ஆகுது. முழுக்க ஆன்டி ஹீரோவா தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த பக்கம் போகும்போது தான் அவர் கொஞ்சம் ஹீரோங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அருமை. அடுத்து நம்ம குக் வித் கோமாளியில தர்ஷன் வந்திருப்பாரு. தர்ஷன் அவருக்கு ஒரு சூப்பரான ரோல் கொடுத்திருக்காங்கப்பா. செம்ம வெயிட்டான ரோல். அந்த ரோலுக்கு ஏத்தாப்புல நடிச்சிருக்கிறார். ஒன்னும் குறை சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் நம்ம சொன்னோமே நம்ம கல்யாண சுந்தரம், பட்டிமன்ற கல்யாண சுந்தரம் சீனியர் ரிப்போர்ட்டரா செஞ்சு விட்டுருக்காரு. ரிப்போர்ட்டர்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டு எப்படி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் நக்கலும் நையாண்டியுமா அருமையா காமிச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரியே படம் முழுக்க அவருக்கு டயலாக்ஸ் இருக்கும், சீன்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம பட்ஸ் போலீஸ் எஸ்ஐ வருவார் நினைக்கிறேன். கொஞ்சம் லேடிஸ் மேட்டர்ல வீக்கான ஆளு, அதையே மிரட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு நம்ம கல்யாண சுந்தரம். நல்லா இருக்கும் எல்லாம். அப்புறம் நம்ம மஞ்சு வாரியர் முழுக்க ஆக்ஷன்ல இறங்கி இருக்காங்க. சும்மா ஏதோ 2 பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போனோம் இல்லாம முழுக்க ஆக்ஷன்ல அவங்க இறக்கி இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். சமுத்திரக்கனியோட டிஜிபி ரோலுக்கு ஏத்த தரமான நடிப்பு. பேங்க் மேனேஜரா வர்றவர் நல்லா காமெடி பண்ணிருக்காரு. பேங்கோட சேர்மனா வர்றவன் வில்லத்துக்கு வில்லத்தனம், காமெடிக்கு காமெடி. மியூச்சுவல் ஃபண்ட் சேர்மன், அப்புறம் அந்த கம்பெனி சேர்மன் எல்லா பேருமே அங்க கொஞ்சம் வந்தா கூட மனசுல அவங்களோட கேரக்டர் நிக்குதுங்க. 1-2 கேரக்டர் நின்னுச்சுன்னா அதை பத்தியே நம்ம நிறைய பேசலாம். ஆனா இந்த படம் முழுக்க ஏகப்பட்ட கேரக்டர் மனசுல நிக்குதுங்கிறதுனால சும்மா ஒவ்வொரு வரி தான் அந்த கேரக்டரை பத்தி பேச வேண்டியிருக்கு. இல்லன்னா நான் அரை மணி நேரம் இதை பத்தி பேச வேண்டியது, சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா? அதனாலேயே ஒவ்வொரு கேரக்டரை பத்தி 1-2 வார்த்தை தான் சொல்ல முடியுது. எல்லா கேரக்டருமே மனசுல நிக்குது. அப்புறம் படம் முழுக்க ஏமாத்துறது தான் வேலையா இருக்குங்க. ஏமாத்துற வேலையை ஹீரோவோ வில்லனோ மட்டும் பண்ணல, படத்துல இருக்கிற சின்ன கேரக்டர்ல இருந்து எல்லா கேரக்டருமே பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தா நம்ம கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுவாப்ல, ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும் அவர் வேலை பார்க்குற பத்திரிகையில அந்த ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்றதுக்கு. ஆனா உடனே கொடுக்க மாட்டாரு. சோர்ஸ் 1 லட்சம் தான் கேட்டிருக்கோம். ஆனா இவர் 10 லட்சம் கேட்டு அதையும் அவர் வேலை பார்க்குற கம்பெனில இருந்து பிடிக்கிறாப்ல. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பட்ஸ் எஸ்ஐ வருவாப்ல இல்ல, அவருக்கு 2 கோடி தரதா சொல்லிருப்பாங்க. அதையும் பாதியா கட் பண்ணி, எப்பா ஒரு சூப்பர் மேட்ரு, நீ நானும் சேர்ந்து வேலை பார்த்தா 1 கோடி ரூபா தருவாங்க, ஆளுக்கு 50 லட்சம் எடுத்துக்கலான்னு அவர் கமிஷன் அடிக்க பாப்பாப்ல. அப்புறம் அந்த சின்ன பசங்க கொல்ல கும்பலா வருவானுங்க 500 கோடியை நம்பி. அஜித் 5000 கோடி பார்த்தா 25000 கோடி அந்த பேங்க்ல இருக்கும். அப்படியே அந்த வேல்யூ கூடிக்கிட்டே போகுது பாருங்க. கொள்ளடிக்க போற பணத்தோட அமௌண்ட் அப்படி ஏற உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படியே சீட்டோட நுனியில வந்து நின்னு படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நல்ல அவேர்னஸ் படம்னு கூட சொல்லலாம். பொதுவா கேட்பாங்களே படத்துல என்ன மெசேஜ் வச்சீங்கன்னு. அவசியம் இல்ல, படத்துல மெசேஜ் இருக்கிறது அவசியம் இல்ல. இது கமர்ஷியலாவும் நீட்டா எடுத்து கூடவே மெசேஜ் வச்சிருக்காங்க. தேவையில்லாம கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, சும்மா வச்சுக்கங்கன்னு கொடுப்பேன். ஆனா பின்னாடி ஆப் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்னா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, உங்க பணம் முதலோட காலியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத எந்த ஒரு ஏஜென்ட்டும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இனியாவது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜும் இருக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், அது நிறைய ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பேங்க் பேலன்ஸ் 5000 ரூபாய் வச்சிருப்பாங்க. இப்போ போய் பார்த்தா அந்த கஸ்டமருக்கு பேங்க் பேலன்ஸ் 0 இருக்கும். ஏப்பா 0 ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு மேனேஜர் சொல்லுவாரு. இல்லங்க 5000 ரூபாய் நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணேன்னு சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் சொல்லுவாங்க. இல்லப்பா நீங்க எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்றீங்களா இல்லையா, அந்த எஸ்எம்எஸ்க்காகன்னு சொல்லி நாங்க ஒரு 50 ரூபாய் டிடெக்ட் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை டிடெக்ட் பண்ணுவோம். அப்போ உங்க மினிமம் பேலன்ஸ் 5000 ரூபாயில இருந்து ஒரு 50 ரூபாய் குறைஞ்சிருச்சா, அதுக்கு நாங்க மாசம் ஃபைன் போட்டு ஏன்பா
என்னப்பா மினிமம் பேலன்ஸ் 5000 ரூபாய் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி மாசம் ஒரு 500 ரூபாய் ஃபைன் போட்டோம்னா 10 மாசத்துல 5000 ரூபாய் நாங்க உருவிடுவோம். அதுக்கப்புறம் உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா தானே இருக்கும். இப்படிதான் ஆட்டைய போடுவாங்க. அதெல்லாம் புட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சரி, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டிவான அக்ரிமெண்ட்டும் சரி, டாக்குமெண்ட்டும் சரி, எல்லாமே குட்டியா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத மாதிரி பூத கண்ணாடியை வச்சு தான் பார்த்து படிக்கணும். ஏன்டா இப்படி போடுறீங்கன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்கிற நிறைய மேட்டர்ஸ் இந்த படத்துல இருக்கு. அற்புதம். அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க பேங்க் திவாலாயிருச்சு, கம்பெனி திவாலாயிருச்சு. கம்பெனில போட்ட பணம், பேங்க்ல போட்ட பணம் எப்படிடா திவாலாச்சு அப்படின்னு கேட்டு அந்த திவாலா வந்ததற்கான காரணத்தை அடுத்தாளுன்னு போய் நம்ம அஜித் கண்டுபிடிப்பாப்ல. அதெல்லாம் எக்ஸலண்டா இருந்தது. மொத்தத்துல கதை தாங்க கிங். திரைக்கதையில வேற லெவல்ல செஞ்சு விட்டாச்சு. என்ன கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அஜித் நடித்த படம், இந்த பக்கம் விஜய் நடிச்ச படம், ஒரு பேச்சுக்கு ரெண்டு பேருமே ஒரு 50 படம் இல்ல ஒரு 100 படம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். விஜய் நடிச்ச படங்கள்ல நிறைய படங்கள் எனக்கு பிடிக்கும். அஜித் நடிச்ச படங்கள்ல நிறைய படங்கள் எனக்கு பிடிக்காது. அதான் ஃபேக்ட். ஏன்னா கதையில ஏதாவது சொதப்பிட்டுருவாங்க. மோஸ்ட்லி அவர் எடுக்கிற படம் ஃபிளாப்பாவோ சுமாரோவா தான் இருக்கும். விஜய்க்கு நல்ல கதை கிளிக் ஆயிடும், சூப்பரா ஹிட் அடிச்சிடும். இப்படிதான் போயிட்டு இருந்தது இது வரைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படியே இந்த வரலாறு புரட்டி போடப்பட்டு இதுவரை அஜித் நடிச்ச படத்துல, நம்ம ஏகே நடிச்ச படத்துல தி பெஸ்ட் பிலிம் அப்படின்னு கேட்டா இனி எல்லா பேரும் சொல்ல போறது இந்த துணிவு படத்தை தான். எனக்கும் அஜித் நடித்த படத்திலேயே தி பெஸ்ட் பிலிம், உங்க ஃபேவரட் பிலிம் அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் துணிவு தான். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை அஜித் சார் கொடுத்துட்டார். இந்த பக்கம் யானைக்கும் அடிசிருக்கும். இந்த தடவை நம்ம விஜயனுக்கு சரிக்கிருச்சு. பரவாயில்ல, அடுத்த படத்துல பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வலிமையில நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் செம அடி வாங்கி இருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து செம வசூல இந்த துணிவுல அவங்க அள்ள போறாங்க. சந்தோஷம். அப்புறம் கடைசியா ஒரு மேட்டரை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். படத்துல யார் நடிக்கிறா? அஜித் குமார் ஏகே நடிக்கிறார். அவர் படத்துக்கு விளம்பரம் தேவையா? இல்ல, அவர் நடிச்சாலே போதும். மீதி எல்லாத்தையும் புதுமுகமா போட்டா கூட படம் ஓடும் இல்லையா? ஆனா டைரக்டர் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. அஜித் ஒரு பெரிய நடிகர் வேணும் வச்சுக்கிட்டார். கதையை ரொம்ப நம்பி இருக்கிறாரு. அதுக்காகத்தான் ஒரு டீமையே போட்டு கதையை சல்லட போட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணி எழுதியிருக்கிறார். சூப்பரா கதையை கொண்டு வந்துட்டார். அதோடய அங்க நிக்கல. இது போக நமக்கு இன்னும் சில வேல்யூ ஆடட் ஆட்கள் வேணும்ன்றதுக்காக படத்துல எத்தனை யூடியூப் செலிபிரிட்டிஸ்க, எத்தனை குக்கு வித் கோமாளி செலிபிரிட்டிஸ்க, எத்தனை பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ்களை யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்ம துணிக்கடை நடத்திட்டு இருக்காருல KGF, அவர் படத்துல வராப்ல. அப்புறம் ஒருத்தர் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடுவாப்ல. யூடியூப்ல அவரோட வீடியோ நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. அவர் கூட படத்துல நடிச்சிருக்காரு. நம்ம ஜிபி முத்து யூடியூப் பிரபலம், டிக்டாக் பிரபலம். அவரு 3-4 சீன், ஒரே சீன் தான், பட் அடிக்கடி அங்கங்க பொதுமக்களை காட்டுற இடத்துல எல்லாம் அவரை காமிச்சிருப்பாங்க. செத்த பயலே, நார பயலே, அந்த டயலாக் கூட உள்ள இருக்கு. அப்புறம் பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் பாவ்னி, அமீர், அவங்க கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு மணிஸ்ல நம்ம டோக்கியோட ஆள் ஒருத்தவன் இருப்பான், லவர்ஸ், அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட பாவ்னியோட இந்த கதாபாத்திர கேரக்டரும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. டோக்கியோ வந்து ஒரு முரட்டுத்தனமா இருப்பா, முன்ன பின்ன யோசிக்க மாட்டா, பழிவாங்க துடிப்பா, துப்பாக்கி எடுத்துட்டு டப்பன்னு சுட போக இறங்கிடுவா. அதே மாதிரி தான் பாவனி இறங்கி உடனே செத்து போயிட்டாங்க படத்துல. அப்புறம் யூடியூப் செலிபிரிட்டி புவனேஸ்வரி, அப்புறம் நம்ம பட்டிமன்றத்துல கல்யாண சுந்தரம் பெரியவரை, அவரை சூப்பரா நடிக்க விட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம பழைய ஜோக்கு தங்கதுரை, கலக்கப்போவது யாரு செலிபிரிட்டி, இப்படி எல்லா விதமான செலிபிரிட்டிஸ்களையும் பிடிச்சிருக்கிறார். அஜித் மட்டும் போதும் அப்படின்னு அவர் நிக்கல. அதை தாண்டி அவர் கதை முக்கியம்னு பார்த்திருக்கிறார். கதையை தாண்டி அங்கங்க வரக்கூடிய இந்த சின்ன கேரக்டர்ஸ் கூட முக்கியம் சொல்லி அதுலயும் சரியான ஆட்களை அங்கங்க எடுத்து போட்டிருக்கிறார். அவங்களும் அங்கங்க வந்தா கூட லைட்டா மனசுல நிக்கிறாங்க. இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்தா கூட மனசுல நிக்கிறாங்க. அதுதாங்க வேணும். அப்படி எடுத்தாதான் படம். துணிவு அஜித் இதுவரை நடிச்ச படத்துல கலெக்ட் பண்ண அந்த வசூல்ஸ் எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய வசூல அள்ள போற படம், ரெக்கார்ட் பிரேக் பண்ண போற படம். வாரிசு அடுத்த படத்துல பாத்துக்கலாம். ஒண்ணு கெட்டு போறது இல்ல. அடுத்த படத்துல இன்னும் வீறு கொண்டு வருவார் நம்ம தளபதி.